வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மதஸ்தலங்களை வைத்து இனவாதம் பரப்ப இடமளியோம். நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி அனுர. போலீஸ் இன்ஸ்பெக்டர் போல ஆடை அணிந்து புறக்கோட்டை பகுதியில் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த பெண் கைது. நாட்டை விட்டு வெளியேறும் ஜூலிசாங் பாச்சோறு உண்டு கொண்டாடிய கம்மன் பில. பெண்களுக்கு போதை மாத்திரைகள் கொடுத்து காணொளி, பின்னணியில் வைத்தியர் என சந்தேகம். சாரதி அனுமதி பத்திரம் இனி சீராக கிடைக்கும். 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு விரைவில் நீதி, பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதி. யாழில் ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வு, அழைப்பு விடுக்கவில்லை என சுமந்திரன் குற்றச்சாட்டு. தொல்பொருள் விடயத்தை முன்வைத்து அல்லது ஒரு மதஸ்தலத்தை காரணம் காட்டி இனவாத முரண்பாடுகளை தூண்டிவிட சிலர் எதிர்பார்த்திருப்பதாகவும் அதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி, நாம் அனைவரும் சகோதரத்துவத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழும் நாடு தேவை. அதே போன்று சிறப்பான பொருளாதார நிலையுள்ள, பொழுதுபோக்குள்ள, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை எமக்கு அவசியம். எமது சந்ததி மோதிக்கொண்டது. எமது பிள்ளைகளின் சந்ததிக்கு மோதலற்ற நாட்டை, யுத்தமில்லாத நாட்டை, ஒற்றுமையாக வாழும் நாட்டை உருவாக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். துணிச்சலான செயற்பாட்டை இந்த பெற்றோர் மற்றும் சகோதர சகோதரிகள் மேற்கொண்டார்கள். நேரில் கண்டிராத எம்மை, கேள்விப்படாத எம்மை நம்பி இணைந்திருக்கிறீர்கள். நாம் ஆட்சி அமைக்க நீங்கள் பங்களித்திருக்கிறீர்கள். நீங்கள் எம்மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்கள். நீங்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை எந்த ஒரு வகையிலும் மீறாமல் மென்மேலும் நம்பிக்கை ஏற்படும் வகையில் அன்பு, நெருக்கம் அதிகரிக்கும் அரசாங்கம் மற்றும் மேம்படுத்தும் தலைவர்களாக நாம் இருப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் நாம் இணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம். அதற்காக அனைவரும் சகோதரத்துவத்துடன் மற்றும் குறிக்கோளுடன் இணைந்து செயற்படுமாறு அழைப்பு விடுக்கிறேன் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்திற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று சென்று வழிபாடுகளை மேற்கொண்டிருந்தார். நைனாதீவுக்கு உலங்கு வானூர்தியில் சென்ற ஜனாதிபதி நாகவிகாரையில் விசேட வழிபாடுகளை மேற்கொண்டு விகாராதிபதியின் ஆசிகளை பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்திற்கும் ஜனாதிபதி சென்று வழிபாடுகளை மேற்கொண்டிருந்தார். ஜனாதிபதி தன்னிடம் நேரில் வரவில்லை என அண்மையில் நைனாதீவு நாகவிகாரை விகாராதிபதி அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி விகாராதிபதியை சந்தித்து ஆசி பெற்றுள்ளார். அதேவேளை தையிட்டி விகாரை பொறுப்பை தன்னிடம் தந்தால் விகாரை அமைந்துள்ள சுமார் 1.2 ஏக்கர் தனியார் காணிகளுக்கு மாற்றீடாக தையிட்டி விகாரைக்கு சொந்தமான காணிகளில் மாற்று காணிகளை வழங்கி தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு தீர்வு வழங்க தயார் என அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததுடன் தையிட்டி பகுதியில் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களை நேரில் சந்தித்தும் நைனாதீவு விகாராதிபதி கருத்துக்களை தெரிவித்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. புறக்கோட்டையில் உள்ள ஒரு விடுதிக்கு அருகில் சந்தேகத்துக்கிடமான முறையில் சுற்றித் திரிந்த ஒரு பெண் கடந்த வியாழக்கிழமை மாலை காவல் ஆய்வாளர் சீருடையில் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்ததாக கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேகத்துக்குரிய காவல் அதிகாரி துப்பாக்கியுடன் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அந்த பிரிவின் துணை பரிசோதகர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு சோதனைகள் மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தபோது அவர் காவல் ஆய்வாளர் அல்ல என்பது தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் காவல் ஆய்வாளர் சீருடையில் இருந்ததாகவும் கை துப்பாக்கியானது மரப்பிரதி என்றும் தெரிய வந்ததாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் காவல் ஆய்வாளர் போன்றே சீருடை அணிந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அவர் ஒரு கைத்துப்பாக்கியை வைத்திருந்தார் என்றும் அது போலி கைத்துப்பாக்கி என்பதும் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரிடம் விசாரணை நடத்திய போது அவரது தேசிய அடையாள அட்டை மற்றும் ஓட்டுநர் உரிமம் தொலைந்து போனதாகவும் இதற்காக பேராதனை காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் சந்தேக நபருக்கு சொந்தமான அடையாள அட்டை அவரிடமே காணப்பட்டதாகவும் பின் அது கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்வதற்காக அமெரிக்கா செல்ல தயாராகி வரும் இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலிசாங்கின் வெளியேற்றத்தை உதய கம்மன்பில பகிரங்கமாக கொண்டாடியுள்ளார். முன்னாள் அமைச்சர் உதயன் கம்மன்பில ஜூலிசாங்கின் வெளியேற்றத்தை பால் சோறு உண்டு வெளிப்படையாக கொண்டாடியுள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜூலிசாங் இலங்கைக்கு 4 ஆண்டுகளாக ஒரு சாபக்கேடாக இருந்ததாகவும் அவரது விலகலை கொண்டாட நாடு முழுவதும் பட்டாசுகள் வெடித்து தம்புருக்கள் இசைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் இலங்கைக்கான தூதர் ஜூலிசாங் நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது பல விடயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இலங்கைக்கு ஜூலிசாங் அளித்த ஆதரவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் நன்றி தெரிவித்துள்ளதுடன் தனது சேவை காலத்தில் தூதர் ஆற்றிய பணிகளை ஒருபோதும் மறக்க முடியாதென்றும் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார்.
புத்தளம் சிலாபம் பிரதேசத்தில் பெண்களுக்கு போதை மாத்திரைகளை கொடுத்து அவர்களை காணொளி எடுத்ததாக கூறப்படும் மருந்தக உரிமையாளர் சிலாபம் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மருந்தக உரிமையாளருக்கு உடந்தையாக இருந்த வைத்தியர் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் மருந்தக உரிமையாளரின் காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 571 போதை மாத்திரைகளும் 11 கிராம் 760 மில்லிகிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட மருந்தக உரிமையாளர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என வைத்திய பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான மருந்தக உரிமையாளர் தனது சகோதரரான வைத்தியரின் உதவியுடன் இந்த குற்றச்செயலை நீண்ட காலமாக செய்து வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் கூறப்படுகிறது. மேலும் மருந்தக உரிமையாளருக்கு உடந்தையாக இருந்த வைத்தியர் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தியாகராஜா கலைரூபன் என்கின்ற கிராம சேவையாளருக்கு இந்த இடர் வந்த வேளையிலே பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தாக்கியதான ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் அந்த முறைப்பாட்டு சம்பந்தமான தகவலை மன்றுக்கு முற்படுத்தி இருந்தார்கள். சென்ற தடவை நான் நீதிமன்றத்துக்கு வந்து இந்த சந்தேக நபரை கைது செய்து முற்படுத்துவதற்கு போலீசார் கால அவகாசம் கேட்டு இந்த வருஷம் ஜூலை மாதம் வரைக்கும் நேரம் கேட்டிருந்தார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கண்டுபிடிப்பதற்கும் கைது செய்வதற்கும் அவ்வளவு காலம் தேவையில்லை என்பதை நான் சுட்டிக்காட்டின பிறகு இன்றைய தினம் அதற்கென்று குறிக்கப்பட்டிருந்தது. இன்றைய நீதிமன்றத்துக்கு நாங்கள் முன்னரே குறிக்கப்பட்ட திகதி இன்று நீதிமன்றத்துக்கு வந்தபோது சந்தேக நபரான இளங்குமரன் அவர்கள் நீதிமன்றத்திலே சமூகமாய் இருக்கவில்லை. ஆகவே அவருக்கு எதிராக பிடிபிராந்து கொடுக்குமாறு நாங்கள் மன்றத்திலே விண்ணப்பம் செய்தோம். போலீசார் மன்றுக்கு அறிவித்த தகவல் என்னவென்றால், இந்த இடைப்பட்ட காலத்திலே திரு இளங்குமரன் போலீஸுக்கு வந்து போலீஸிலே ஒரு வாக்குமூலத்தையும் பதிவு செய்து போலீஸ் பிணையிலே செல்வதற்கு தாங்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்று போலீசார் சொன்னார்கள். அப்படி அவரை போலீஸ் பிணையிலே செல்ல அனுமதிக்கிற போது நீதிமன்ற திகதி ஜனவரி 16 என்பதை அவருக்கு தெளிவாக தாங்கள் சொல்லி இருப்பதாகவும் மன்றுக்கு அறிவித்தார்கள். ஆகவே இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய திகதி பிணையிலே செல்ல அனுமதிக்கிற போது, அது நீதிமன்ற பிணையாக இருக்கலாம், போலீஸ் பிணையாக இருக்கலாம், பிணையிலே செல்ல அனுமதிக்கிற போது பிரதானமான அதற்கான நிபந்தனை அடுத்த திகதி நீதிமன்றத்திலே சமூகமாக இருப்பேன் என்பது மட்டும்தான். ஆகவே அந்த ஒரு நிபந்தனை, நீதிமன்றத்திலே 16 சமூகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட நிபந்தனையை மீறி இதை நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயலாக கூட கருதலாம். அவர் நீதிமன்றத்துக்கு வராமல் இருந்த காரணத்தினாலே சாதாரணமாக எந்த நபருக்கும் எதிராக செய்யப்படுகிற ஒரு அடுத்த கட்ட நகர்வு தான் பிடிபிராந்து வழங்குவது. ஆகவே சட்டம் சகலருக்கும் சமன் என்று சொல்லுகிற இந்த ஆட்சியிலே சட்டம் சகலருக்கும் சமனாக பிரயோகப்படுத்தப்பட வேண்டும். ஆகையினாலே இன்றைக்கு மன்றுக்கு வர வேண்டும் என்று தெரிந்திருந்தும் அதற்காக பிணை வழங்கப்பட்ட நிலையிலும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நீதிமன்றத்துக்கு வராத காரணத்தினாலே அவருக்கு எதிராக நாங்கள் பிடிபிராந்து கோரியிருக்கிறோம். ஒரு குறுகிய திகதியை தருமாறு இன்றைக்கு நீதவான் விடுமுறையிலே நிற்கிற காரணத்தினாலே அவர் சார்பாக அந்த கடமைகளை பொறுப்பேற்று நடக்கிற சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்கள் ஒரு குறுகிய தினத்தை தருமாறு கேட்டார். வருகிற வாரம் 20 செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு மன்றிலே கூப்பிடப்பட இருக்கிறது. கடந்த 2025 ஆண்டு நிலவிய பாரிய தாமதங்களுக்கு பிறகு தற்போது சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிட்டு விநியோகிக்கும் பணிகள் சீரடைந்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் சுமார் 4,90,000 சாரதி அனுமதி பத்திர விண்ணப்பங்கள் தேங்கி கிடந்திருந்ததால் அட்டைகளை அச்சிடுவதில் பெரும் நெருக்கடி ஏற்பட்டதாக ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் வெளிநாடு செல்பவர்கள் மற்றும் உத்தியோகபூர்வ தேவைகளுக்காக அவசரமாக சாரதி அனுமதி பத்திரம் தேவைப்பட்டவர்களுக்கு
மட்டுமே ஒரு நாள் சேவையின் கீழ் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. தற்போது சுமார் 2,55,000 சாரதி அனுமதி பத்திர அட்டைகள் அச்சிடப்பட்டு அவற்றை விநியோகிப்பதற்காக இலங்கை தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டில் இந்த நடைமுறைகள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் விண்ணப்பதாரர்கள் இனி எவ்வித தாமதமுமின்றி தமது அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் திணைக்களம் உறுதியளித்துள்ளது. கல்வி சீர்திருத்தங்கள் தாமதமடைந்தால் பாதிக்கப்பட்ட தரமாறு மாணவர்களுக்கு விரைவாக நீதியை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்கும் என பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நேற்று தெரிவித்துள்ளார். மாதம்பையில் உள்ள கேட்போர் கூடத்தில் சிலாபம் கல்வி வலய அதிகாரிகள் மற்றும் அதிபர்களை சந்தித்த போதே பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார். அரசாங்கம் பதவியேற்ற போது பாரிய மாற்றங்கள் தேவைப்படும் முக்கிய துறையாக கல்வித்துறையே அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவ்வாறான புதிய சீர்திருத்தங்களை செயற்படுத்தும் போது ஒரு சிறுபான்மையிடமிருந்து எதிர்ப்புகள் கிளம்பலாம். ஆனால் அவை முறியடிக்கப்படும். அனைத்து புதிய கல்வி சீர்திருத்தங்களும் சிறுவர் பாதுகாப்பு கொள்கை மற்றும் தொழிற்கல்விக்காக வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் அதிகூடிய நிதி இம்முறை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் பாடசாலைகளுக்கு இடையிலான டிஜிட்டல் தொழில்நுட்ப இடைவெளியை குறைக்கவும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் ஏற்கனவே பல திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழில் ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்விற்கு தங்களுக்கான அழைப்பு வரவில்லை என்று எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் கிராம அலுவலர் ஒருவரை தாக்கியமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் க. இளங்குமரனுக்கு எதிராக நடைபெற்ற வழக்கு ஒன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தவிசாளர்கள் மாத்திரமே அழைக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். நேற்று ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வுக்கு அரசாங்கம் அழைக்கவில்லை. பதவியில் உள்ள தவிசாளர்களுக்கு அழைப்பு வந்ததாக அறிகின்றோம். தவிசாளர்கள் அதில் பங்கு கொள்வது என தீர்மானித்தார்கள். அதற்கமைய அவர்களும் கலந்து கொள்ளவில்லை. அது கட்சியின் தீர்மானமாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.